ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப்பும் அடிச்சிருச்சு. இந்த சந்தோஷமான ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நம்ம மக்களோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஒரு விக்டரி பரேட் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் ஒன்று பண்றாங்க. அது வந்து எங்க நடத்துறாங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியம்ல நடத்துறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட பப்ளிக் வந்ததுனால அங்க 11 அப்பாவி ஜனங்க வந்து உயிரிழந்து போயிட்டாங்க. அந்த ஆர்சிபியோட ஃபேன்ஸ் உயிரிழந்து போயிட்டாங்க. அதுல 50க்கு மேற்பட்ட ஜனங்க வந்து இதுல ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்காங்க சீரியஸான கண்டிஷன்ல. இது எல்லாத்த பத்தியும் நம்ம நேத்து வீடியோல கவர் பண்ணிட்டோம். ஆனா இப்ப இதுக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து காரணம் பல மக்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒன்னு ஆர்சிபி டீம் வந்து ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான பிளானிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்சிபி டீம் மேல சொல்லிட்டு இருக்காங்க, கை காட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் கரெக்டான ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம், அவங்க வந்து ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் தடுத்திருக்காங்க, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க. தடுத்தும் இந்த மேனேஜ்மெண்ட் டீமா இருக்கட்டும், இந்த கர்நாடகாவோட கிரிக்கெட் அசோசியேஷன்லாம் இருக்கும்ல, அவங்கலாம் கேட்காம இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணதுனால தான் இந்த ஒரு அசம்பாவம் நடந்திருக்குது. அதுல அந்த அப்பாவி 11 உயிருக்கு வந்து பறி போயிருக்குது. ஏன்னா ஒரு 35,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரே தடவை வந்து குமிஞ்சா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்கும். இப்போ இந்த ஆர்சிபி டீம் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது, கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல யார் மேல தப்பு, என்ன நடந்துச்சு, ஆக்சுவலா இந்த கேஸ் யார் மேல எல்லாம் போட்டிருக்காங்க, இதை பத்தி தான் நம்ம டீடைலா பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஜூன் 3 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல ஆர்சிபி 17 வருஷம் கழிச்சு 18வது வருஷமா கப்பு அடிச்சிருது. சரி, இந்த 17 வருஷம் தவம் இருந்து கப்பு அடிச்சதுனால இந்த ஆர்சிபிக்கு டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் பண்ண முடியுமோ, கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு அன்னைக்கு நைட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம். முக்கியமா இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பெங்களூர் சுத்து வட்டாரம் இருக்கக்கூடிய பகுதியில எல்லாம் தீபாவளியை கொண்டாடி முடிச்சிட்டாங்க. இப்ப ஆக்சுவலா இந்த ஈவெண்ட், இந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த செலிப்ரேஷன் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்லாம் இருப்பாங்களா, இந்த ஆர்சிபி டீம்லாம் இருப்பாங்களா, நம்ம வந்து இந்த ஃபேன்ஸோட சேர்ந்து நம்ம கொண்டாடணும், இந்த செலிப்ரேஷன் விக்டரி பரேட் ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. எப்ப பண்றாங்க? அடுத்த நாளே பண்றாங்க. இதுதான் அவங்க பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு. சரி, இந்த அடுத்த நாளே இவங்க பண்றாங்க. அதுவும் எங்க பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பெங்களூரே ஏற்கனவே ஹை டிராஃபிக்கான ஏரியா. அதுவும் இவங்க பண்றது, அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது வந்து வீக் டேஸ்ல பண்றாங்க. அதுவும் எங்க பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல பண்றாங்க. இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இவங்க பண்றது தான் ரெண்டாவது தப்பு. எதனால ரெண்டாவது தப்புன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 இருந்து ஒரு 40,000 கெபாசிட்டி உள்ள அந்த பீப்புள்ஸ் உள்ள போகக்கூடிய ஒரு கெபாசிட்டி உள்ள ஸ்டேடியம் தான் இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம். சின்ன ஸ்டேடியம்ங்க, அது ஒன்றும் பெரிய ஸ்டேடியம்லாம் கிடையாது. அந்த ஸ்டேடியம்ல இவங்க வந்து இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மீட்டப் வந்து செலிப்ரேஷன் வந்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட வேணாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 35,000 கெபாசிட்டி உள்ள ஒரு ஸ்டேடியம், நம்ம வந்து எவ்வளோ ஆர்சிபி டயாட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சொல்லிட்டு நேற்று நம்ம ஒரு வீடியோவில் போட்டுட்டோம். அது வந்து நம்மளுக்கே இருக்குது ஒரு காமன் சென்ஸ். பல மீடியாஸ் ஆளுங்க இதை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தாங்க. என்ன இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, இந்த அளவுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு காமன் சென்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணாமா? இவங்க இதெல்லாம் கணக்கிலேயே வைக்காம இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. சரி, ஆர்கனைஸும் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க அடுத்தது என்ன தப்பு பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு டிக்கெட்டே இல்லைங்க, ஃப்ரீயா டிக்கெட் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா ஒரு 500, 1000, 5000, 10,000 டிக்கெட் விற்பாங்களா, இவங்க வந்து அந்த என்ட்ரி டிக்கெட்னு சொல்லிட்டு எதுவுமே சேல் பண்ணல. யார் வேணா வரலாம், ஃப்ரீயா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இப்ப காசு இருக்குதுன்னு சொன்னாலே ஏகப்பட்ட ஜனங்க வந்து ஒரே தடவை குவியுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டயாட் ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு இருக்கிறாங்க. ஆர்சிபிக்கா இருக்கட்டும், இல்லை மற்ற டீமுக்காக இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், அந்த அளவுக்கு டயாட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் இவங்க வந்து ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் ஒரே தடியா அந்த ஸ்டேடியம்குள்ள போக பார்க்கறாங்க. அந்த சின்னசாமி ஸ்டேடியமா இருக்கட்டும், விதான சௌதாவா இருக்கட்டும், கப்பன் பார்க் இருக்கட்டும், இதெல்லாம் பக்கத்துல இருக்குது. அந்த இடமே ஃபுல்லா ஹை டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு. 3 லட்சம் பேர் ஒரே தடியா குவிஞ்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்.
இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுனால தான் அங்க 11 அப்பாவி ஜனங்க இந்த ஆர்சிபியோட ஃபேன்ஸ் உயிரிழந்து போயிடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க உயிரிழந்து போறாங்க. டீச்சர்ஸ் உயிரிழந்து போறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் தண்ணி பாட்டில் விற்க வரான், அவனும் உயிரிழந்து போயிடுறான். இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. அது மட்டும் இல்ல, 50க்கு மேற்பட்ட ஜனங்க வந்து ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்காங்க. கை கால் உடைஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மண்டை உடைஞ்சு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துருச்சுங்க. எதை பத்தி என்ன சொல்றதுன்னு சுத்தமா புரியல. ஏன்னா ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லிமிட் வேணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் பண்ணா இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்லிட்டு போயிடலாம். நம்ம வந்து நீ கவர்மெண்ட் சரியில்லை, நீங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குத்த சொல்லிட்டு போயிடலாம். ஆனா முழுக்க முழுக்க நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு 20% தான் நம்ம வந்து அவங்க மேல தப்பு சொல்ல முடியும். மிச்ச 80% நம்ம மேல தான். ஏன்னா நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம தான் பார்க்கணும். நம்ம வந்து ஈஸியா மற்றவங்களை வந்து கை காட்டிட்டு போக முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த சம்பவத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருன்னு கை காட்டுறாங்கன்னா இந்த ஆர்சிபி டீம் இருக்காங்க, டீமோட மேனேஜ்மெண்ட் இருக்காங்களே, அவங்க தான் காரணம். அவங்க தான் ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட், ஒரு ஃபெசிலிட்டிலாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கல, ப்ராப்பரான பிளானிங் பண்ணல. எதனால பார்த்தோன்னா இவங்க அடுத்த நாளே பண்றாங்கங்க. ஏன்னா இவங்க வந்து ராத்திரி கப் அடிக்கிறாங்க, 11:30 மணிக்கு கப் அடிக்கிறாங்களாம். அடுத்த நாள் 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு ஈவினிங் அடுத்த நாள் இவங்க வந்து இது ரோட் ஷோ பண்ண போறாங்களாம், விக்டரி பரேட் பண்ண போறாங்களாம். இது எந்த மாதிரி இவங்க கால்குலேஷன் பண்ணி எந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த பிளானிங்கை பண்றது யாருன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் கம்பெனி. அவங்க தான் இந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஈவெண்ட் ஆர்கனைசிங்களாக இருக்கட்டும், அவங்களாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் வேணாமா, அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஆர்சிபி டீம் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் இந்த ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்களா, அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன், கர்நாடகாவில் இருக்கும்ல, அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. எதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி எப்போ கப் அடிக்குது, நைட்டு தானே கப் அடிக்குது, நைட்டு தான் மேட்சே நடக்குது. ஆனா இந்த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, காலையிலேயே நைட் மேட்ச் நடக்குது, காலையிலேயே வந்து எவா நாங்க வந்து நைட் கப் அடிக்க போறோம், ஸோ அடுத்த நாள் நாங்க வந்து விக்டரி பரேட் இங்க நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்கள்ட்ட கவர்மெண்ட்டை போய் பர்மிஷன் கேட்கறாங்க, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் ப்ரொடெக்ஷன் கேட்கறாங்க. அதுக்கு போலீஸ் ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சப்போஸ் நீங்க நைட்டு கப் அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்க செலிப்ரேஷன் பண்றது ஒரு விபரீதக்குரிய செயலாயிரும், ஸோ நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், யோசனை பண்ணிக்கங்க. அதுவும் நீங்க வீக் டேஸ்ல பண்றீங்க, ஹை டிராஃபிக்கான ஏரியா, நீங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சின்னசாமி ஸ்டேடியம் பக்கத்துல விதானா சௌதா இருக்குது, அதுக்கப்புறம் கப்பன் பார்க் இருக்குது, எல்லாமே ஒரு இதுங்க, ஒரு ஆஃபீஸுக்கு போகக்கூடிய ஏரியா, மெயினான ஸ்ட்ரீட் பெங்களூர்ல. இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து அடுத்த நாளே நீங்க வந்து பரேட் பண்றேன்னு சொல்றீங்க, விக்டரி பரேட் பண்றேன்னு சொல்றீங்க, செலிப்ரேஷன் பண்றேன்னு சொல்றீங்க, ஸோ இது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வார்ன் பண்ணிருக்குது. போலீஸ் ஆளுங்க வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. அதையும் இவங்க கேட்காம, யாரு இந்த கர்நாடகா ஸ்டேட் அசோசியேஷன் கேட்காம, இல்ல நாங்க பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த விக்டரி பரேட் வந்து நடத்திருக்காங்க. போலீஸ் ஆளுங்க சொல்றாங்க எப்பா வேணான்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க, வீக் டேஸ் வேணா வீக்கெண்ட்ல பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஐடியா, ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுக்குறாங்க. இவங்க அதெல்லாம் கேட்காம இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பண்ணி வச்சிருக்காங்க. ஈவெண்ட்டை பண்ணனதுனால பாருங்க 11 அப்பாவி உயிர் வந்து பறி போயிருக்குது. அதுல முக்கியமா இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா பிளேயர்ஸ்லாம் வெளிநாட்டு பிளேயர்ஸ், அவங்கள உடனே அவங்க நாட்டுக்கு போகணும், அவங்களாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, உடனே நம்ம பண்ணி ஆகணும், அடுத்த நாள் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பிளேயர்ஸ் எங்க வேணா போட்டுங்க, நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க பிளேயர்ஸ் வெளியில போயிருவாங்க, வெளிநாட்டுக்கு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அப்பாவி ஜனங்களோட உயிரை வந்து பறி கொடுக்கறதா, இது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கிறதா, எப்படி வேணா போட்டுன்னு விட்டுறதா, என்னதான் சொல்றேன் சுத்தமா புரியல. இதெல்லாம் ஒரு பக்கங்க. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், யாரு வேணா எப்படி வேணா பெரிய பெரிய பிளேயர்ஸ் வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் எதுக்கு பண்ணணும், எதனால பண்ணணும், எனக்கு சுத்தமா புரியல. இப்போ அங்க வந்தது எல்லாருமே சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க, இந்த ஆர்சிபி கிரிக்கெட் லவர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் நினைச்சு பாருங்களேன், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும், அவங்களுக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் தேவையா? அதுதான் என்னோட கேள்வி. நேத்து வீடியோல இத பத்தி நான் சொல்லிட்டேன், ஆனா திரும்பவும் நான் கேட்கிறேன், என்டர்டெயின்மென்ட்க்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேஷன் எதுக்கு தேவை? அதான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்க விரும்புறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம் இங்க மட்டும் நடக்கிறது இல்ல, இந்தியால மட்டும் நடக்கிறது இல்ல, வெளிநாடுகள்லயும் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட பாரிஸ்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இங்க தாங்க இந்தியால தான் இந்த கிரிக்கெட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து வெளிநாடுகள்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் யுஇஎஃப்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு. அது வந்து பாரிஸ்
பாரிஸுக்கும் அதுக்கப்புறம் இன்டர் மிலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீமுக்கும் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல பாரிஸ் ஜெயிச்சிருச்சு. சரி, அந்த PSG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு. அந்த ஜெயிச்ச அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்து அந்த டீமுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேஷன் பண்ண முடியுமோ இங்க எப்படி பண்ணாங்க அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு படி மேல வெடி வெடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த பைக் வீலி பண்றது, இந்த வண்டியை வந்து புருன்னு முறுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பெங்களூர்ல நடந்துச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரிலாம் எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணணும்? இப்ப வீலிங் அடிக்கிறீங்க, வீலிங் அடிச்சு ஏதாச்சும் நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா? இப்ப வீலிங் அடிக்கிற பசங்க எல்லாம் என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 25, 26, மேக்ஸிமம் 27, 28, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க வீலிங் அடிப்பீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சு, கை கால் ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நீங்க ஏதாச்சும் பெட்ல போய் படுத்துக்கிறீங்க, யார் வந்து பாக்குறது? உங்க ஃபேமிலி ஆளுங்க தான் பாப்பாங்க. உங்க ஃபேமிலிக்கு எதுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸா பாருங்க, என்டர்டைன்மெண்டா பாருங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும். அதுவும் பாரிஸ்ல இந்த எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேஷன் நடக்கிற அந்த டைம்ல என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த பாரிஸ்ல அகதிகள் எல்லாம் வந்திருப்பாங்களே, இந்த பிரான்ஸுக்குன்னு அகதிகள் வந்திருப்பாங்கல்ல, இந்த அகதிங்க வந்து ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பு போடுறதா இருக்கட்டும், வெடியை வெடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து நடுவில் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்துட்டாங்க. இப்போ அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஃபேன்ஸ்னால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் லெவல் செலிப்ரேஷன் நம்மளுக்கு தேவையா? சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ், சாதாரண ஒரு சினிமா, இதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணுமா? எனக்கு சுத்தமா புரியல. அதான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண உடனே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டேக் கேர், பாய்.